எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம் ஓரெழுத்து ஒரு மொழி பொதுத்தமிழில் முக்கியமான டாபிக் இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாமா? ஓரெழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஒரு எழுத்து தான் அது பொருள் தரும், பல பொருள்களை தரும். அந்த சொல்லு தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லப்படுது. அதில் உயிரெழுத்துக்கள் வரிசையில் 6 உயிரெழுத்து வரிசையில் 6 எழுத்துக்களும், மகர வரிசையில் 6 எழுத்துக்களும், தா பா நகர வரிசைகளில் 5 எழுத்துகளும், கா சா வகர வரிசைகளில் 4 எழுத்துகளும், யகர வரிசையில் 1 எழுத்தும் ஆக மொத்தம் 40 நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நன்னூல் எழுதின பவணந்தி முனிவர் 40 நெடில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னார். குறில் எழுத்துக்களும் 2 சொன்னார். நோ தூ அப்படிங்கிற குறில் எழுத்துக்களும் 42 மொத்தம் டோட்டலாக. நோ தூ அப்படிங்கிற குறில் எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் அப்படின்னு சொன்னார் நன்னூலார். உயிரெழுத்துக்களில் 6, மகர வரிசையில் 6, தகர வரிசையில் 5, பகர வரிசையில் 5, நகர வரிசையில் 5, ககர வரிசையில் 4, சகர வரிசையில் 4, அப்புறம் வகர வரிசையில் 4, யகர வரிசையில் ஒரே எழுத்து தான் யா. அப்புறம் குறில் எழுத்துக்கள் நோ தூ. இந்த 42 எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லுகிறார் நன்னூலார். தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்றார். பூ யா சொற்கள். பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி தான். கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி தான். இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல்லாக்கி வைத்துள்ளனர். பூங்கா அப்படிங்கிறது கலைச்சொல் இல்லையா? பூ கா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிகளை இணைத்து சேர்த்து தான் பூங்கா அப்படிங்கிற கலைச்சொல்லை வைத்திருக்காங்க. யா என்பது வினா. யாது, யாவர், யாவன், யாங்கு, யார், யாவை என்றெல்லாம் வினாவதற்கு முன்வந்து நிற்கும் எழுத்து தான் யாதானே அப்படின்னு சொல்கிறாங்க. முன்வன்று நின்ற எழுத்து எதுன்னு கேட்டால் யா. அடுத்தது ஆ சொல். ஆ, மா, நீ, மீ, பி, ஊ, சே, தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ, மா, ஆமா என்பவை ஆவும் ஆவும் இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை. பண்டைய காலத்திலேயே உண்டு காட்டு பசுவுக்கு பண்டைய காலத்திலே இந்த ஆமாங்கிற சொல்லி உண்டுன்னு சொல்கிறாங்க. காட்டு பசுவுக்கு ஆமா என்ற பெயரும் உண்டு. காட்டு பசுவுக்கு பண்டைய காலத்தில் ஆமா என்று பெயர் உண்டு. அடுத்தது மா சொல். மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிகளில் ஒன்று தான். நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் விலங்கினை பெயராகி நிற்கிறது மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது ஈ காரச்சொல். ஈகாரச்சொல். ஈ என்பது பொது பெயர். ஓயாது ஒளி செய்யும் குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈகை என்னும் பொருளில் வழங்குதல். வெளிப்படை ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. கால மாற்றத்தில் கரைந்தவை இன்னொரு வகையாக பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏகார சொல்னு பார்க்கலாம். எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஏர் என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையதாக இருக்குது. ஏர் என்னும் சொல்லுக்கு பொருள் பாருங்க. கூடு, என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படிங்கிற பொருள்களை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்மை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல், ஏவும் அன்பு, ஏ என்றாகியது.
அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ். அதாவது அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலையை என்ன கலைன்னு சொன்னாங்கன்னா தமிழ் சொல்லுதுன்னா ஏகலை அப்படின்னு சொல்லுது. அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது தமிழ். அம்பு விரைந்து செல்வது போல் சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடும் கலையில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது தமிழ். முடிவுரை. தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் தம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பதை வகையில் கனியை காட்டுது. நன்னூல் என்னும் இலக்கண நூல் எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை ஆகும்னு சொல்கிறாரு. நோ தூ மட்டும் குறில் எழுத்துகள், மற்ற 40 எழுத்துகளும் நெடில் எழுத்துகள். மொத்தம் 42 எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ளதுன்னு சொல்லி நன்னூல் இலக்கண நூல் எழுதின பவணந்தி முனிவர் சொல்கிறார். ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ அப்படின்னா பசு, 42 எழுத்துகள் பார்த்துடலாம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கு குழப்பமே இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் அதாவது தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகைக்கு ஓ அப்படின்னு பாருங்க. ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி மதகு நீர் தாங்கும் பலகை என பொருள்படுது. அடுத்து கானா சோலை, கூ அப்படின்னா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில், தானா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல, நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மானா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யானா அகலம், வானா அழைத்தல், வீ அப்படின்னா மலர், வை புல், வவ் அப்படின்னா கவர், நோன்னா நோய், இது குறில் எழுத்து. தூ இதுவும் குறில் எழுத்து. உன் நோனா நோ குறில் எழுத்து, நோயின்னு பொருள்படுது. தூ உன்னுன்னு பொருள்படுது. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்துட்டோம். அடுத்து நாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்க்கலாம். முந்தைய ஆண்டு வினாக்கள். அலகு 2 சொல்லகராதி. ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது? விடை ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. இரண்டாவது, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று ஓரெழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். காரணம் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். கூற்று சரியானது, காரணம் தவறானது. கூற்று சரி, காரணம் தவறு. மூன்றாவது, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓரெழுத்து அதாவது தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மேலே. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே. மீனா மேலேன்னு பொருள்படுது. நா அப்படின்னா நாவு. நா அப்படின்னா நாவுன்னு பொருள்படுது. ஆறாவது, சோ அப்படின்னா மதில் அப்படின்னு பொருள்படுது.
கோ அப்படின்னா மதில், கோ அப்படின்னாலும் மதில்னு தான் பொருள்படுது. அடுத்தது எட்டாவது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா கோ. கோ தான் அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஈ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். மா அப்படின்னா பெரிய, மா அப்படின்னா பெரியன்னு பொருள்படுது, விலங்குன்னும் பொருள்படுது. மா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டினில் விலங்கு ஆன்சர். ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இதில் விலங்கு கொடுத்ததுனால விலங்கு. போன கொஸ்டினில் பாருங்கள், மான்னா பெரியன்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணுறோம். இந்த ஆப்ஷனில் விலங்கு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரியானது. ஆப்ஷனை பார்த்து தான் நீங்கள் டிக் பண்ணணும். அடுத்து தே அப்படிங்கிறது கடவுளை குறிக்குது. ஏ அப்படின்னா அம்பு. பூமி அப்படின்னா கூ அப்படின்னு. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தேர்க அப்படின்னா கூ. கூ அப்படிங்கிற நெடிலெழுத்து தான் பூமியை குறிக்குது. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. விடை தூ. பகை அப்படின்னா அது பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தூ. அடுத்தது மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. வி அப்படிங்கிறது மலரை குறிக்கிறது. அடுத்தது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மற்றது மீ அப்படிங்கிறது வான்னு பொருள்படுது. இது மட்டும் சரியானது. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை அப்படிங்கிறது இளமைன்னு பொருள்படுது. மே அப்படின்னா அன்புன்னு பொருள்படுது. வை அப்படின்னா புல் அப்படின்னு பொருள்படுது. தூன்னா உன் அப்படின்னு பொருள்படுது. பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மதகு நீர் தாங்கும் பலகை தான். மேலே பார்த்தோம் இல்லையா, ஓ அப்படிங்கிற பொருள் தரும் சொல் மதகு நீர் தாங்கும் பலகை. பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்தது கை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம். கை அப்படின்னா ஒழுக்கம்னு பொருள்படுது. பே அப்படின்னா மேகம்னு பொருள்படுது. தை அப்படின்னா திங்களின் பெயர் அப்படின்னு பொருள்படுது. தை திங்களின் பெயர்.